கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் கடந்த நாட்களில் போன புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சபையில் கிறிஸ்மஸ் ஆராதனை நடைபெற்றது. அல்லேலூயா. யாரெல்லாம் வரல? எல்லோரும் வந்துட்டிங்களா? இங்கே இப்போ வந்துருக்கிறெல்லாம் வந்தீங்களா? சரி பரவாயில்ல, சும்மா கேட்டேன், தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். பரவாயில்ல. ஆனால் மேக்ஸிமம் எல்லோரும் வந்துட்டீங்க. நான் நேரம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுருந்தேன். எப்போவுமே வைக்கிற ஆராதனையை விட 1 மணி நேரம் முன்பதாக வச்சுருந்தேன். ஆனாலும் கிருபையாக நீங்கள் எல்லோரும் வந்தீங்க. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. அந்த நாளிலே நாம் கிறிஸ்மஸ் ஆராதனை கொண்டாடும்படியாக தேவன் செய்தார். அதே போல் வருகிற புதன்கிழமையும் நம்ம புது வருடத்திற்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். புது வருட ஆராதனை உண்டு. அல்லேலூயா. அது என்னைக்கு பாஸ்டர்னீங்கன்னா அதே வர புதன்கிழமை தான். அது இதே நேரத்தில் போன வாரம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம முடிச்சுட்டு இன்னொரு சபைக்கு போக வேண்டியதாக இருந்ததுனால ஒரு மணி நேரம் முன்பதாக வச்சோம். ஆனால் இந்த வாரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கும் சிரமம் இல்லாதபடி எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம எத்தனை மணிக்கு வைப்போமோ அதே நேரம் 9 மணியிலிருந்து 9:30 மணி, 9 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் வர புதன்கிழமை. என்னைக்கு? வர புதன்கிழமை காலையில். எதுக்காக காலையில் வைக்கிறோம்? எல்லா திருச்சபையிலுமே எல்லா சர்ச்சிலையுமே புது வருஷம் ப்ரேயர் பார்த்திங்க அப்படின்னா நைட்டில் தான் வைப்பாங்க. நம்ம தான் சரித்திரம் படைக்கிறோம் வித்தியாசமாக வச்சு. அல்லேலூயா. எதுக்காக? என் மக்களுக்காக. எதுக்காக? உங்களுக்காக. ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்கள்ல, மக்களால் நான் மக்களுக்காக நான். அது எனக்கு பொருந்தும் இப்போ. ஏன்னா உங்களுடைய கன்வீனியன்ஸ் என்னவோ. வெளியிலாம் நான் சொன்னேன்னு வச்சுங்க, வெளியே பாஸ்டர்ட்லாம் சொன்னேன்னு வச்சுங்க, என்னை கிண்டல் பண்ணுவாங்க. என்ன முழு இது புது வருஷ ஜபத்தை போய் பகலில் வைக்கிறீங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது இல்லை. அவங்க கிண்டல் பண்ணி என்ன வரப்போகுது? நமக்கு யார் தான் முக்கியம்? நீங்கள் தான் முக்கியம். ஏன்னா நான் உங்களுடைய சூழ்நிலைகளை அறிகிறேன். ஏன்னா இங்கே நம்மளுடைய சபையில் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம். அதனால் உங்களுக்கு இரவு நேரத்தில் நீங்கள் 10 மணிலேருந்து நைட் 2 மணி வரைக்கும் ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறதுங்கிறதுலாம் ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஆனால் அந்த சூழலும் வரும். எப்போ வரும்னா அது இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வரும். இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் நீங்களே விரும்பி வைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுவோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக வர்ற புதன்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் புது வருட ஆராதனை நம்முடைய சபையில் இதே இடத்துல நடக்கும். அல்லேலூயா. குறித்து வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு கேட்காதீங்க. இந்த வாரம் இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிறு, திங்கள், செவ்வாய். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. 3வது புதன்கிழமை, அதான் வர புதன்கிழமை என்ன பண்ண போகிறோம்? ஆராதனை இதே மாதிரி காலையில் நேரத்தில் உண்டு. எப்படி நம்ம கிறிஸ்மஸ் ஆராதனையில் எல்லாருக்கும் உணவு கொடுத்தோமோ அதே மாதிரி வருஷத்தில் முதல் நாள் ஆண்டவருடைய சமூகத்து வரோம். அதனால் உணவு கொடுக்கலான்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். இந்த வருஷம் இந்த வர புதன்கிழமையும் கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ன பண்ணுறேன்? உணவு கொடுத்துட்றேன். ஆனால் தயவு செஞ்சு உணவு முதலே நீங்கள் சபைக்கு ரெகுலராக வர்றவங்க வாங்கி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. போன வாரம் என்ன நடந்துச்சுன்னா, வந்தவங்களோட அதிகமாக தான் எக்ஸ்ட்ரா 10 பேருக்கு சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது மாதிரி தான் இருந்துச்சு கடைசி வரைக்கும். 2 பார்சல் வெளியே கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, அங்கே முன்னாடி நடுவில் இருந்த கும்பல்லாம் உள்ளே வந்துருச்சு. அவங்களாம் இது வரைக்கும் சர்ச்சுக்கே வந்ததில்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்தவங்களும் தெரியாமல் சரி கேட்குறாங்களே, ஏன்னா சாப்பாடுன்னு கேட்குறவங்களும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது நல்ல நாள், கிறிஸ்மஸ் நாள், வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, கேட்டவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு, ரெகுலராக நம்ம சபைக்கு வர்றவங்களுக்கு ஒரு 2-3 பேருக்கு, ரொம்ப பேருக்கு இல்லை, ஒரு 2-3 பேருக்கு என்ன ஆயிடுச்சு, இல்லாமல் போயிடுச்சு. அதனால் தயவு செஞ்சு, ஏன்னா நான் எல்லாத்தையும் கவனிக்க முடியாது. நான் நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுற அந்த மைண்டில் இருப்பேன். இதுக்காக பொறுப்பு கொடுத்துருக்குறேன், ஆனால் அவங்களும் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த டைம் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க. ஏன்னா எனக்கு தேவை என்னென்னா உங்களுக்கு தான் அது செய்கிறோம். வெளியாட்களுக்கும் செய்யணும். அது கரெக்டாக நம்மளை இன்னும் பலப்படுத்துவார். அப்போது ஒரு 200 பேர் 300 பேருக்கு இந்த அழுந்தலப்பூருக்கே நம்ம சாப்பாடு போடுற நாள் வரும். அல்லேலூயா. அன்றைக்கி நம்ம செய்வோம். இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை தேவன் செய்வார். இப்போ நம்ம முதல் படி எடுத்து வைக்கிறோம். ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 2 கை 2 முட்டி போட்டு என்ன பண்ணோம், நடக்கும். அப்புறம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அது வளர ஓட ஆரம்பிக்க எல்லாம் பண்ணோம். அது மாதிரி தான் நம்மளும் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கிற சபை. அதனால் நம்மளும் படிப்படியாக என்ன பண்ணுறோம், போகிறோம். அதனால் இந்த வாரம் புதன்கிழமையும் உணவு ஆயத்தப்படுத்துகிறேன். ஆமாம், அது வெஜ்ஜா நான்வெஜ்ஜாங்கிறது தெரில. நான் யார் செய்கிறாங்க, அன்றைக்கி அவைலபிளாக யார் இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக உணவு காரியங்கள் உண்டு. அதனால் நீங்கள் வாங்க, உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் அழைத்து கொண்டு வாங்க. அந்த வருஷத்தினுடைய முதல் நாள் நம்ம தேவ சமூகத்தில் இருந்து இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீங்கள் போகும்போது அந்த வருஷம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நான் கடந்த நாட்களில் இந்த யூடியூப்லாம் பார்த்தேன்.
இந்த புது வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பல பேர் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில அறிவியல் விஞ்ஞானிகளும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் இந்த ஜாதகம் பார்த்து இந்த ஜோதிடர்கள்னு சொல்லுவோம்ல ஹிந்துவில், அந்த மாதிரி இருக்கணும் சொல்கிறாங்க. எல்லாரும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இனி வருகிற நாட்கள் ரொம்ப மோசமாக இருக்கும், ஜனங்கள் இன்னும் கஷ்டப்படுவாங்க, விலைவாசி ரொம்ப உயரும், அப்படி இப்படிங்கிறாங்க, இன்னும் பல வியாதிகள் வரும், கொள்ளை நோய்கள்லாம் வரும், ஜனங்கள் அப்படி இப்படின்னு பயமுறுத்துறாங்க. இந்த புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை என்ன பண்ணுறாங்க, பயமுறுத்துறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நான் வசனத்திலிருந்து சொல்கிறேன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு தீமை வரும், இருள் வரும், இல்லைன்னு சொல்லலை. அது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு. உங்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பின் கரம் என்ன பண்ணிக்கும், பாதுகாத்து கொள்ளும். எங்கள் ஊரில், எங்கள் மாமா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் எங்கள் பாட்டி தாத்தா பாட்டி இருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம், அது கிராமம். அங்கே வந்து எங்கள் வீட்டில் எப்பயுமே கோழி வளர்ந்துட்டே இருக்கும். எப்போ போனாலும் கோழி இருக்கும், சேவல் நாட்டுக்கோழியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், நான் ஒரு தடவை பார்த்தேன், ஒரு கோழி என்ன பண்ணுது, தன்னுடைய குஞ்சுகளோடு அப்படியே உணவுக்காக அப்படியே சுற்றிட்டு இருக்குது. ஒரு நாய் குலைச்சிக்கிட்டு வருது, அந்த குஞ்சுகளை எப்படியாவது சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. உடனே இந்த தாய் கோழி என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய அந்த இறகுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே பெருசாக்கி அப்படியே அந்த குஞ்சுகளை என்ன பண்ணிக்குது, பாதுகாக்குது. பார்த்துருக்குறீங்களா? நீங்களா கோழி வளர்க்குறவங்க தான், உங்களுக்கு தெரியும். பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் கோழி எத்தனை பேர் கோழி வளர்த்துருக்குறீங்க? நீங்கள் எல்லாம் கிராமத்தில் இருக்கனால உங்களுக்கு தெரியும். பார்த்துங்க. ரைட், பார்த்தீங்களா? அவன் தாய் கோழி சரியில்லை. சரி கவனிங்க. அப்போது நான் பார்க்குறேன், அந்த ஒரே ஒரு தாய்க்கோழி அந்த நாய்க்கு பயப்படாமல் தன்னுடைய எத்தனை குஞ்சு இருந்தாலும் சரி, 10 குஞ்சு இருந்தாலும் 15 குஞ்சு, எல்லா குஞ்சுகளும் என்ன பண்ணுது, அப்படியே அரவணைச்சு கொள்ளுது. அப்புறம் அந்த நாய் போன பிறகு, அந்த நாய் ஒருன்னு சவுண்டு விடுது, அது போன பிறகு அப்புறம் திரும்பி அந்த கோழிகளை வந்து என்ன பண்ணுது, அந்த கோழி குஞ்சுகளை. அப்போ நான் நினச்சேன், ஒரு அறிவு உள்ள ஒரு சின்ன ஜீவனுக்கே தன்னுடைய பிள்ளைகளை எதிரிட்டு இருந்து பாதுகாக்கணும், உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி என்ன பண்ணுது, அந்த கோழி பாதுகாக்குது தன்னுடைய குஞ்சுகளை. ஆமாம் தானே? அப்போது ஒரு அறிவு உள்ள அதுக்கே அவ்வளோ புத்தி இருக்கும் அப்படின்னா, நம்மளை படைச்ச ஆண்டவர் நம்மளை எப்படிலாம் பாதுகாப்பார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த கொள்ளை நோய்களும் வராது, உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது, உங்கள் வாழ்க்கையில் எந்த பலவீன போராட்டமும் இருக்காது. ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. அந்த ரத்தம் உங்களை சுற்றி பாதுகாப்பாகவே இருக்கும். இப்போ இந்த வீட்டில் இருக்கிறோம், இந்த வீட்டில் ஜன்னல்லாம் அடைச்சிட்டு கதவுலாம் சாத்திட்டோம், வெளியில் பயங்கரமான மழை அடிக்குது, பயங்கரமான புயல் மழை பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குது, ரோடெல்லாம் தண்ணியாக போகுது, உங்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமா? ஏன்னா நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறீங்க. அதே தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதும். இந்த உலகத்தில் இனி வருகிற நாட்கள் நெருக்கடியாக இருக்கலாம், யுத்தங்கள் ஏற்படலாம், இன்னும் கொள்ளை நோய்கள் வரலாம். எவ்வளோ 160 வைரஸ் தூக்கிட்டு போயிட்டானா சைனாவிலேருந்து. ஒரே ஒரு வைரஸ் எடுத்து பரவி விட்டதே கொரோனான்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக என்ன இருந்துச்சு, ஸ்தம்பிச்சு போணுச்சு, லாக்டவுன்லாம் போட்டாங்க. இப்போ அந்த ஆய்வு கூடத்திலிருந்து 160 வைரஸை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டானா. அவன் திருடிட்டு போய் யாருக்கு ஏற்றுறான், எந்த ஊரில் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. ஆனால் தேவனுடைய கரம் நம்மளை பாதுகாக்கும், அது மட்டும் நமக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால் நீங்களும் இப்போ நிறைய நியூஸ்லாம் பார்ப்பீங்க, அது எதுவும் நல்லா சொல்லுவாங்க. பயப்படுற மாதிரி ஏதாவது உங்களுக்கு நியூஸ் வந்துச்சுன்னா அதை மாற்றிருக்கு, அதை பார்க்காதீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நெகட்டிவான காரியத்தை உங்கள் மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சுற்றி நடக்கிறதெல்லாம் நெகட்டிவாகவே இருக்கும். அதனால் அப்படி ஒரு இது வந்துச்சுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. நம்ம நல்லா இருப்போம்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும் பயமுறுத்துறதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் என்ன பண்ணிடும், அதை நம்ப ஆரம்பிச்சிடும். அது நம்பிருச்சுன்னா உங்கள் மைண்ட் எதை நம்புதோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இது சயின்ஸ். உங்கள் மைண்ட் உங்களுடைய சிந்தனை எதை நம்புதோ, முழுசாக நம்புதோ, அது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். அதனால் எக்காரணத்தை கொண்டு தீமையான காரியங்களை என்ன பண்ணக்கூடாது, நம்பிடக்கூடாது. இன்னும் பெரிய வியாதிகள் வரப்போகுது, பெரிய கொள்ளை நோய்கள் வரப்போகுது, பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது, விலைவாசிலாம் உயரப்போகுது. நான் சொல்கிறேன், அதெல்லாம் எவ்வளோ உயர்ந்தாலும் சரி, நீங்கள் வீடுகளை வாங்குவீங்க, நீங்கள் நிலங்களை வாங்குவீங்க, நீங்கள் கடன் பிரச்சனைகளை அடைப்பீங்க, நீங்கள் வியாதியிலிருந்து வெளிவருவீங்க, நீங்கள் பலவீனத்திலிருந்து வெளிவருவீங்க. ஏன் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் கவலைப்படாதீங்க. புது வருஷத்தை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நம்ம என்ன பண்ணணும், பிரவேசிக்கணும், கொண்டாடணும். அதனால் வருகிற புதன்கிழமை மறந்துடாதீங்க. மற்ற அந்த வருஷம் ஃபுல்லாக ஆராதனையை விட அந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா முதல் நாள், வருஷத்தினுடைய முதல் நாளில் நம்ம கடவுளுடைய சமூகத்தில் வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து அந்த வார்த்தையை கேட்டுட்டு போனீங்க அப்படின்னா அந்த வருஷம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் வர புதன்கிழமை காலையில் எத்தனை மணிக்கு முடியும்?
ஆமாம், கேரண்டி கிடையாது, கொஞ்சம் லேட்டு கூட ஆகலாம். ஏன்னா அன்றைக்கி எனக்கு வேறு எங்கேயும் வெளியே போக வேண்டிய வேலை இல்லை. அதனால் நான் கொஞ்சம் ரொம்ப லேட்லாம் பண்ண மாட்டேன். சீக்கிரமாக முடிச்சுட்டு உங்கள் எல்லாருக்கும் உணவு காரியங்களை கொடுத்துட்டு நான் கிளம்புவேன். அதனால் நீங்கள் எல்லோரும் வாங்க, கட்டாயம் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வருஷம் முழுவதும் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். அல்லேலூயா. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க வருகிற புதன்கிழமை. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த வாரத்தினுடைய செய்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே, எங்கள் மத்தியில் வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதில்படி செய்கிறவர்களாய் மாறங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். கடந்த நாட்களில் ஒரு வீடியோவில் ஒன்று பார்த்தேன். அது ஒரு பொதுவான ஒரு வீடியோ, பிரபஞ்சத்தை குறித்து பேசுகிற ஒரு வீடியோ. ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷில். எத்தனை வார்த்தை? 4 வார்த்தை. இந்த 4 வார்த்தையை நீங்கள் அதிகமாக பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அவர் சொல்கிறார், இந்த ஒரு 4 வார்த்தையை நீங்கள் அடிக்கடி உச்சரிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சுற்றியும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும், வராத பணங்கள் வர ஆரம்பிக்கும், எல்லா வாசல்களும் திறக்கப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, அவர் என்ன தான் சொல்கிறார், அந்த 4 வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்த அந்த வீடியோவை. அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன வார்த்தை அப்படின்னா சாரி. என்னது? சாரி, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழில். அதுக்கு இங்கிலீஷில் என்னது? ஒரு வார்த்தை. 2வது வார்த்தை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, அப்படின்னா என்னையே மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு என்னது? சாரி. 2த்துக்கும் ஆக்சுவலாக ஒரே இது தான், ஆனால் அது இங்கிலீஷில் வேறு வருது. சாரி, அப்புறம் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. 3வது ஒரு வார்த்தை தேங்க்யூ. தேங்க்யூனா என்னது? நன்றி. 4வது ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ஐ லைக் யூ. ஆமாம், ஐ லவ் யூன்னு தான் சொன்னார் அவர், நான் சொல்ல மாட்டேங்க. ஆமாம், மனைவி இங்கே தான் இருக்குது, அதனால் ஐ லைக் யூ. அல்லேலூயா. நான் தமிழில் சொல்லிடுறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். இந்த 4 வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தணும். யார்கிட்ட வேணாலும், உங்கள் கணவர்கிட்ட, உங்கள் மனைவிட்ட, உங்கள் பிள்ளைங்கிட்ட, உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் இருக்கிற நெகட்டிவ்னஸ்லாம் நீங்கி பாசிட்டிவ்னஸ் அதிகமாக உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு ஒரு நான் சொல்கிறது பைபிளிலிருந்து சொல்லலை, இது ஒரு பொதுவான ஒரு வீடியோவில் அவர் சொல்கிறார். அப்போ இந்த வார்த்தையெல்லாம் இருக்குதா, பைபிளில் இருக்குதான்னு பார்த்தா பைபிள்லேயே அதை தான் சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. பைபிளில் அதை தான். இதெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்னா ஆண்டவர்கிட்ட நம்ம நேரடியாக சொல்லணும். ஃபஸ்ட்டு சாரி சொல்லணும். 2வது ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ சொல்லணும். சாரினா என்னை மன்னிச்சிருங்க, ப்ளீஸ் ஃபர்கிவ்னா என்னை மன்னிச்சிருங்க. அப்புறம் தேங்க்யூ ஜீசஸ் சொல்லணும், ஏசப்பா நன்றின்னு சொல்கிறோம். 4வது ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறோம், நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 4 வார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் நீங்களும் நானும் சொன்னோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். இதுக்கு பல ஆதார வசனங்கள் இருக்கிறது. மேலே உட்காருங்க, இந்த சேர் இருக்குது, மேலே கூட உட்காருங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், உலக பிரகாரமான ஜனங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, ஆனால் அவங்க பைபிள் படிக்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் நிறைய அற்புதம் நடக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அவங்க எதை வச்சு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இது எல்லாம் பைபிளில் தான் இருக்குது, ஆனால் நமக்கு அது தெரியவே மாட்டேங்குது பாருங்க. அல்லேலூயா. நான் இதை கற்றுக்கிட்டு டெய்லி இப்போ 4 தடவை காலையில் எந்திரிச்சோன்னே நான் ப்ரேயர் பண்ணுறேன். அந்த ப்ரேயர் பண்ணும்போது இது ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன். எந்திரிச்சோன்னே சாரி டேடி, அப்புறம் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ டேடி, தேங்க்யூ டேடி, ஐ லவ் யூ டேடி. சொல்லுங்கள் பாப்போம். சாரி டேடி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ டேடி, தேங்க்யூ டேடி, ஐ லவ் யூ டேடி. இன்னொரு தடவை சொல்லுங்கள். சாரி டேடி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ டேடி, தேங்க்யூ டேடி, ஐ லவ் யூ. ஆமாம். மம்மி டாடி அந்த காமெடிக்கு போயிடாதீங்க. எங்கேயாவது போய் அடி வாங்கிட்டு வந்து எங்கள் பாஸ்டர் தான் அதை சொல்லி கொடுத்தான்னு என்னை கை காமிச்சிடாதீங்க. இது அது இல்லை. நான் ஆண்டவரை எப்பவுமே டாடின்னு கூப்பிடுவோம், அதனால சொன்னேன். நீங்கள் தமிழ்லேயே கூப்பிட்டுருங்கப்பா. மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னையே மன்னிச்சிருக்க ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இப்படி சொல்லி கொடுக்குறது பரவாயில்ல போல் இருக்கு. இப்படி நீங்கள் டெய்லி ஒவ்வொரு நாளும் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உண்மையாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறதோ அப்படி உங்கள் வாழ்க்கை இருக்கும்.
உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சுற்றி நல்லதே நடக்கும், தீமையே நடக்காது. ஏன்னா இந்த உலகம், நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம பார்க்குற உலகம் இது விசிபிள் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் என்னை பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேன். நம்மளை சுற்றி இன்னொரு உலகம் இயங்கிட்டு இருக்குது, அதுக்கு பேர் இன்விசிபிள் வேர்ல்டு. இன்விசிபிள் வேர்ல்டு, காணக்கூடாத உலகம். இன்னும் பைபிள் இருந்து சொல்லணும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஆவிக்குரிய உலகம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடக்குதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும். ரைட்டா? அப்போ ஆவிக்குரிய உலகம் எப்படி செயல்படுதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. நீங்களும் நானும் என்ன வார்த்தைகளை பேசுகிறோம், என்னத்தை சிந்திக்கிறோம், இது ரெண்டை வச்சு தான் ஆவிக்குரிய உலகம் இயங்குது. அப்போது உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய வார்த்தைகளும் நல்லதை குறித்தே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஆவின் மண்டலங்களில் செய்யப்பட்டு அது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. பாருங்கள், கடந்த வருஷத்தில் 2023ஆம் ஆண்டில் இதே டிசம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் இந்த இடம் எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. எங்கே இருந்தாங்க? ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அப்போ என் மனைவிக்கு ஜாப் பர்மனெண்ட்டு ஆகலை. ஆனால் ஆகுமாங்கிறது தெரியாது, ஏன்னா பல வருஷமாக காத்திருக்கிறோம் வேலை ஜாப்க்கு பர்மனெண்ட் ஆகுமான்னு சொல்லி. இன்னொன்று, இவ்வளோ விசுவாசிகளும் எங்களுக்கு கிடையாது. அம்மா அப்பா 2 பேர் வருவாங்க, இன்னும் சிறுகளை பிறந்து ஒரு பாப்பா வரும், என் மனைவி, இவ்வளோ தான் மேக்சிமம். வேறு யாரும் நம்மளுக்கு விசுவாசியும் கிடையாது. அப்போ நாங்கள் யோசிச்சோமா? ஆமாம், இவங்க தான் நிறைய பேர் கூப்பிட்டு வந்தாங்க, அது உண்மைதான். அல்லேலூயா. கவனிங்க. அப்புறம் பாருங்கள், இதெல்லாம் ஆனால் ஆண்டவர் அப்பயே தீர்மானித்தார், அடுத்த வருஷம் இதே ஞாயிற்றுக்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நீ வேற ஒரு இடத்துல இருப்ப, அங்கே உன்னை சுற்றி திரளான கூட்டங்கள் இருப்பாங்க, என் ஜனத்தை நான் உனக்குன்னு அனுப்பி வைப்பேன்னு அப்போ ஆண்டவர் தீர்மானிச்சிருந்தாரு. அல்லேலூயா. அப்போ நான் பேசினேன். அப்போ என்ன செய்தி பேசினேன்? இன்னமும் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். போன வருஷம் கடைசி டிசம்பர் மாதம் எந்த ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பேசுனேங்கிறத நான் போன நேரத்தெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் பேசியிருக்கிறேன். நாம் இப்போ நெருக்கத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாக சொல்கிறேன், அடுத்த வருஷத்தில் நம்ம விசாலத்தில் இருப்போம்னு அப்போ சொன்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அது நடந்துருச்சு கண்ணு முன்னாடி. அல்லேலூயா. அப்போ நான் கேட்டேன், அப்போ எனக்கு எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லை, ஆனால் இப்போது வாகன வசதிகள் இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிகள் அதிகமாக இருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அதிகமாக கொடுத்துருக்கிறார். அதான் சொல்கிறேன், நம்மளுடைய அது அப்படி மைண்ட் இருக்கணும், நமக்கு வரும். இப்போ நான் சொல்கிறேன், அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக இந்த இடத்துல இருப்போம். ஆனால் இப்போ வாடகைக்கு இருக்கிறோம், அப்போ சொந்தத்தமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ இடமே பத்தாது, இன்னும் பந்தல்லாம் போட்டு நான் இப்பயே அதை தரிசனத்தில் பார்க்குறேன். பெரிய அளவில் பந்தல்லாம் போட்டு வெளியிலெல்லாம் ஜனங்கள் இருக்கிற அளவுக்கு தேவன் நமக்கு ஆத்துமாக்களை தரப்போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோமா? ஆண்டவர் தான் அதை செய்ய போகிறார். இதுக்குண்டான சூழல் எனக்கு எதுவும் தெரியாது, அதுக்குண்டான எப்படி நடக்க போகுது அதெல்லாம் தெரியாது. ஆனால் கட்டாயம் தேவன் செய்வார். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, நீங்கள் பேசுனீங்கன்னா, நீங்கள் நம்பினீங்கன்னா அது நடக்கும். அதே மாதிரி சொல்கிறேன், இங்கே வந்திருக்கிற இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கை தரம் இப்போ எப்படி இருக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் சொல்கிறேன், கண்டிப்பாக அடுத்த வருஷத்தில் இந்த நாளில் நீங்களும் நானும் சந்திப்போம். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும். அல்லேலூயா. உங்கள் கடன்கள் அடைந்திருக்கும், உங்கள் வியாதிகள் நீங்கி இருக்கும், உங்கள் பலவீனங்கள் மறைந்திருக்கும், நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். பாஸ்டர், போன வருஷம் இந்த நாளில் நீங்கள் சொன்னீங்க, ஆண்டவர் என் வாழ்க்கை நிஜமாவே மாற்றிட்டாருன்னு நீங்கள் இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லுகிற அளவுக்கு தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு பேர் சர்வ வல்லமை உள்ளவர், ஆல்மைட்டி காட். அப்படின்னா அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. சரி, இதெல்லாம் நடக்கணும்னா என்ன பிரதர் பண்ணணும்? ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன், ஆண்டவர் இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களை நடத்துனதை நினச்சி நன்றி சொல்லுங்கள், அவ்வளோதான். அதான் வசனம், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். கிராட்டிடியூட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நன்றி உள்ள இருதயம். இன்றைக்கி மனுஷங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பல நன்மைகள் நம்ம அவங்களுக்கு செய்வோம், ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது நம்ம செஞ்ச எல்லா நன்மைகளையும் மறந்துடுவாங்க. மறந்துட்டா கூட பரவாயில்ல, நம்ம செய்யவே இல்லைன்றுவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் பல நாட்களில் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கும் நடக்காதெல்லாம். எனக்கு எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஆதரவாக செய்வாங்க. ஒரு டைம் வரும்போது சொல்லிடுவாங்க, ஆமாம் இவ்வளோ செய்யும் போதே இப்படி அப்படின்றோம். வார்த்தை கேட்குவேன், நான் கேட்டுக்குவேன், தெரிஞ்சுக்கோ. அப்போ தெரியும் போது எனக்கு தெரியும், இந்த வார்த்தையில் எனக்கு எப்பயுமே வரும்னு தெரியும். ஏன்னா இந்த பாதையில் தான் நான் கடந்து வந்திருக்கிறேன். எந்த இடத்துல வந்தாலும் என்னால் சந்திக்க முடியும். ஏனென்றால் தேவன் என்னை அப்படி உருவாக்கி இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு ஏமாத்துறான், அவன் மண்ணுப்பா. நம்ம போய் அவன்கிட்ட கோச்சிக்கூடாது, அவனை போய் நம்ம என்னையை பார்த்து இப்படி சொல்லிட்டேன்னு சண்டை போடக்கூடாது. தேவனை நம்பி என்ன பண்ணணும்? அமைதியாக இருந்துடும். கர்த்தர் பார்த்து கொள்வார். போன வாரம் அங்கே சொன்னேன், கிறிஸ்மஸ் ஆராதனைலாம் அந்த சர்ச்சில் போய் சொன்னேன், உங்களை அதிகமாக நெருக்கம்
ரொம்ப நெருக்கடிகள் இருக்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்க. 2 கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஏகோவா ஈரே அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார். ஏன் அப்பா எனக்காக எல்லாம் செய்து பிடிப்பார், அவர் பார்த்துக்குவார். அவ்வளோதான். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் பல நன்மைகள் வந்துடும். பாருங்கள், ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இப்போது சின்ன சம்பவம் தான், வேதாகமத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்காவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் வசனம் 12லேருந்து 19 வரை நம்ம முடிக்க போகிறோம் சீக்கிரமாகவே. 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 19 வரை வாசிக்கலாம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, எழுந்து போ, விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமென். அல்லேலூயா. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது பல அற்புதங்களை செஞ்சார். போன வாரம் கூட ஒரு அற்புதத்தை பார்த்தோம். திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துறதை பார்த்தோம். இதுல ஒரு அற்புதம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப நடந்த சம்பவத்தை ஒரு கதையா சொல்றேன் பாருங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குஷ்டரோகம் அப்படிங்கிற வியாதி வந்து மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அப்போல்லாம் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படலை. இப்போ எப்படி எய்ட்ஸ் வியாதி, எப்படி இப்போ ஒருத்தர் எய்ட்ஸில் பாதிக்கப்பட்டவங்களை எப்படி நம்ம பார்க்குறோமோ அது மாதிரி அதை விட மோசமாக குஷ்டரோகிகளை பார்ப்பாங்க. குஷ்டரோகிகள், குஷ்டம் பிடிச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போவும் பஸ் ஸ்டாண்டில் பல இடங்கள்லாம் இருப்பாங்க. கை காலெலாம் புண்ணு வந்து அதை ஆறாமல் அப்படியே கட்டு போட்டு அவங்க பக்கத்தில் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. பயங்கரமான துர்நாற்றத்தோடு அப்படி இருப்பாங்க. அப்போது இதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி யாருக்காவது குஷ்டம் ரோகம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. ஒரு ஊரை விட்டு ஒதுக்குப்புறத்தில் ஒரு சுடுகாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பகுதியில் ஒரு கூடாரத்தை போட்டு இவங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த குடும்பத்தாரே ஒதுக்கி வச்சிருவாங்க. இது வந்து யூதர்கள் காலகட்டத்தில் நடந்த சம்பவம். அப்போ என்ன வரைமுறை இருந்துச்சுன்னா அதான். ஏன் அப்படின்னா, அவங்க மீறி அது அந்த வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கணவருக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு தொற்று வியாதி. அது என்னது? தொற்று வியாதி. ஈஸியாக என்ன பண்ணிடும், அடுத்தவங்களுக்கு பரவிடும். அப்போ கணவருக்கு வந்துருச்சு, அவரை வந்து தனிமையாக நம்ம வைக்கல அப்படின்னா அதை தொடர்ந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற மனைவிக்கும் அந்த தொற்று நோய் பரவும், பிள்ளைகளுக்கும் தொற்று நோய் பரவும். அப்புறம் என்ன ஆகும், அந்த குடும்பத்துக்கு வந்துருச்சுன்னா அடுத்து பக்கத்து வீட்டுக்கும் பரவும். இதனால ஜனங்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு குஷ்ட ரோகம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்க அங்கே தான் இருக்கணும். ஊருக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவும் தெரியாது. அவங்க அங்கேயே பார்த்துக்கிட்டு அங்கேயே பொருளை வாங்க, அங்கேயே அங்கே விவசாயத்தில் ஏதாவது கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் உயிர் போகிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும். அது வந்து ஒரு தீட்டு அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்க, குஷ்டரோகிகளை. சரி, இவங்க அப்படியே ஊருக்குள்ளே வரணும்னா ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நல்லதோ கெட்டதோ அவங்க ஃபேமிலியில் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னா இவர் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வரைமுறை இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஊருக்குள்ளே வரும்போது அந்த குஷ்டரோகிகள் அவங்களை சுற்றி வந்து ஒரு போர்வை போர்த்தி கொண்டு வாயில் தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லிக்கிட்டே தான் வரணும், சொல்லாமல் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா அப்படி அவங்க சொல்லிக்கிட்டே வராங்கன்னா ஆப்போசிட்டில் வரவங்க தெரிஞ்சுக்குவாங்க இவங்களுக்கு என்ன வந்திருக்குது, குஷ்டரோகம் வந்திருக்குது. அதனால் இவங்க பக்கத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி போவாங்க. அதனால் இவங்க எப்போ ஊருக்குள்ளே போனாலும், எப்போ ஊர்லேருந்து வெளியே வந்தாலும், இல்லை எங்கே போனாலும் வந்தாலும் என்ன தான் சொல்லிட்டு போனோம், தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். சாதாரணமாக சத்தமாக சொல்லணும். ஏன்னா அப்படி மீறி அவங்க சொல்லாமல் போயிட்டாங்கன்னா அவங்கள கல்லெறிந்து கொன்று விடுவார்கள். சட்டத்திட்டம் அப்படி இருக்குது. அப்போது இது வந்து ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி. இந்த குஷ்டரோகம் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை சரி பண்ண முடியாது. அது வேறு வழியே இல்லை. ஊரை விட்டு ஒதுக்கி ஆகணும். கணவனை விட்டு பிரிச்சுருவாங்க, பிள்ளைகளை விட்டு பிரிச்சுருவாங்க, மனைவி விட்டு பிரிச்சுருவாங்க, தாய் தகப்பனை விட்டு பிரிச்சுருவாங்க. அவன் வாழ்க்கை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் அந்த சுடுகாட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த கூடாரத்திலே வாழ்ந்து சாக வேண்டும். வேறு வழியே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு 10 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராம். அவர் நிறைய பேருக்கு சுகத்தை கொடுக்குறார், செத்து போனவங்களை உயிரோடு எழுப்புறார், கண் இல்லாதவங்களுக்கு கண்ணு கொடுக்குறார், இப்படி பல அற்புதங்கள் செய்கிறாருன்னு கேள்விப்பட்டு இந்த 10 பேர் ஒரு முடிவு பண்ணுறாங்க, நம்ம இயேசு கிறிஸ்துகிட்ட போனோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், சுகமாயிரும். இதுக்கு மருந்தே இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் நம்மளை என்ன பண்ணிடுவார்,
சுகப்படுத்திடுவாருன்னு சொல்லிட்டு இந்த 10 பேர் என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருகிறார்கள். வந்து பார்க்குறாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஐயரே எங்களுக்கு இறங்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. உடனே எங்களை குணப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, சரி நீங்கள் போங்க, நீங்கள் குணமாயிருவீங்க அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. சொன்னோடனே இவங்க நம்பிக்கையோடு என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. போகிற வழியிலே ஒரு பெரிய அற்புதம் நடந்துருச்சு. என்ன நடந்துருச்சு? இவங்களுடைய ஒவ்வொருவருடைய குஷ்ட ரோகம் எங்கெங்கெல்லாம் புண்கள் இருந்ததோ அது எல்லாம் டோட்டலாக மாறி, அது எல்லாம் என்ன பண்ணிருச்சு? மாறிடுச்சு. மாறி அவர்கள் சுகமாகி விட்டார்கள். பாருங்க, இவ்வளோ நாளாக குடும்பத்தை விட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இனி வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்தாங்க. மரித்து போன ஒரு நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் இயேசு கிறிஸ்துவ சந்திச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு எல்லாரும் சுகமாயிருச்சு. சுகமானவனையும் அவன் என்ன பண்ணாங்க? சுகமானவனே என்ன பண்ணாங்க? எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. குஷ்டரோகி இருந்தால் தானே வெளியில் போய் ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கணும். இப்போ தான் நல்லாயிருச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? அவங்கவுங்க ஒருத்த மனைவி பார்க்க போனா, ஒருத்த பிள்ளைங்களை பார்க்க போனா, ஒருத்த அப்பா அம்மாவை பார்க்க போனா, அப்படி சொல்லி 10 பேர், 10 பேரில் 9 பேர் என்ன பண்ணிட்டாங்க? ஓடியே போயிட்டானுங்க. அப்பா நம்மளுக்கு சுகமாயிருச்சுன்னு சந்தோஷத்தில். ஆனால் ஒரே ஒருத்த மட்டும் என்ன பண்ணான்னா திரும்பி போனான் இயேசுகிட்ட. ஏன்னா இத்தனை வருஷமாக என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியோடு இருந்தேன், வியாதி கொடூரத்தில் இருந்தேன், இதுதான் என் வாழ்க்கை, நான் இதிலே சாகணுங்கிற சூழ்நிலை இருந்தேன். ஆனால் இயேசுகிட்ட போன உடனே என்ன ஆயிடுச்சு? எனக்கு சுகமாயிருச்சு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். என்ன சொல்லணும்? நன்றி சொல்லிட்டு வந்துடலான்னு சொல்லி அவன் ஒருத்த மட்டும் என்ன பண்ணா? திரும்பி வந்தான். திரும்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவரை பார்க்குறான். இயேசுகிட்ட சொல்கிறான், ஆண்டவரே உங்களுக்கு நன்றின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ஆமாம் நீங்கள் 10 பேர் வந்தீங்களே, நீங்கள் சுகம் பெற்றவங்க எத்தனை பேர்? 10 பேர். 10 பேர் சுகம் பெற்றீங்க, ஒரே ஒரு ஆள் தான் ரிட்டர்ன் வந்திருக்கிற, மீதி இருக்கிற 9 பேர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவனுக்கு தெரியல, அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த எண்ணமே என்ன ஆச்சு அப்படின்னா நன்றியை மறந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? நன்றி மறந்து. இதுக்கப்புறம் இந்த பைபிள் அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை பற்றி சொல்லப்படலை. ஆண்டவர் சொல்கிறாரு, சரி இவன் ஒருத்தனாவது வந்து என்ன பண்ண நம்மளுக்கு நன்றி சொன்னானே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. ஆனால் இது வேதாகமத்தில் இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி புக்கு. இதே மாதிரி யூத புத்தகத்தில் யூத சரித்திர புத்தகங்கள் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. அதில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம். அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அது பைபிள் இல்லை, ஆனால் அங்கே நடந்திருக்குது. வேத வல்லுநர்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க ஆதாரபூர்வத்தோட. என்ன நடந்துச்சு அப்படின்னா 10 பேர் போனாங்களா? 10 பேர் குஷ்டரோகம் பிடிச்சி இயேசுகிட்ட போனாங்களா? 10 பேரும் சுகமாயிட்டாங்களா? ஒரே ஒருத்த மட்டும் வந்து என்ன பண்ணா? ஆண்டவர்கிட்ட நன்றி சொன்னானா? மீதி 9 பேர் நன்றி சொல்லாமலே போயிட்டாங்களா? இந்த 9 பேருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, எப்போ அவங்க சுகமடைந்தார்களோ அதிலிருந்து கரெக்டாக 24 மணி நேரம் ஒரு நாள் முடிஞ்ச உடனேயே திரும்பவும் அந்த வியாதி அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. இது பைபிளில் சொல்லப்படலை, ஆனால் வேதாகம சரித்திர வல்லுநர்கள் அதை எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த 9 பேருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அதை நன்றி சொன்னான் பாருங்க. ஒரே ஒரு ஆள், அவனுக்கு அவன் நல்லாவே இருந்தான், அவன் குடும்பத்தோட போய் இணைஞ்சிருந்தான், அவன் சந்தோஷமா இருந்தான். ஆனால் கடைசி வரைக்கும் அவனுடைய மரணம் வரைக்கும் அந்த வியாதி திருப்பி வரவே இல்லையா. இந்த 9 பேரும் திரும்பி என்ன பண்ணாங்களாம்? திருப்பி வியாதி வந்துருச்சு. அந்த இப்போ பாருங்க, ஆண்டவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா, தேவன் தம்முடைய ஜனங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம்தான். என்ன எதிர்பார்க்கிறாரு? நன்றி. சொல்லுங்க, நன்றி உள்ள இருதயம். வேற ஒன்றும் இல்லைங்க. ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற நன்றிக்கு நம்ம ஆண்டவருக்கு என்னங்க செய்ய போகிறோம்? சொல்லுங்க. ஒன்றும் நம்ம செய்கிறது ஏதோ ஆண்டவருக்கு ஈடாயிருமா? கிடையாது. மரண தருவாயில் இருக்கிறோம், வியாதியில் இருக்கிறோம், ஆண்டவர் ஜீவனையே கொடுத்துட்டாரு. இப்போ ஜீவனையே கொடுத்துட்டாருங்கிறதுக்காக நீங்கள் என்ன ஆண்டவர் செய்ய முடியும்? ஜீவனை திருப்பி கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவர் அவெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல, ஒன்றே ஒன்று எதிர்பார்க்குறார், நன்றி உள்ள இருதயம். அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு யோசனையும் வரும், அப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்லலைன்னா திரும்பி போன வியாதிலாம் நம்மளுக்கு வந்துருமா பிரதர் அப்படின்னா கேட்டிங்கன்னா, ஆண்டவர் திருப்பி தரமாட்டார். நீங்கள் நன்றி சொல்லலைங்கும் போது தேவ பிரசனம் என்ன ஆகுது? உங்களை விட்டு விலகுது. நீங்கள் அந்த தேவ பிரசனத்தை விட்டு விலகி போகிறீங்க. அப்போ உங்களை விட்டு விலகி போன அந்த வியாதிகளும் நோய்களும் திரும்ப என்ன பண்ணிடுது? பிசாசு உங்களுக்குள்ள கொண்டு வந்துடுறான். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 10 குஷ்டரோகிகள் தான் அற்புதம் பெற்றவர்கள். 10 குஷ்ட ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உங்களுடைய விசுவாசம் தான் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறது. நீங்க ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்புறீங்க, ஆண்டவர் எந்த அளவுக்கு அவர் மேல நம்பிக்கையோட, அவர் வார்த்தை மேல நம்பிக்கையா இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு சீக்கிரமா உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். ஆண்டவரை இறுக பிடித்து கொள்ள வேண்டும்.
வசனம் சொல்லுது. அவர் சொல்கிறாரு பாருங்க, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி 10 பேர் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கிறாரு. அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அல்லேலூயா. வார்த்தையை நம்பி போகணும், வார்த்தையை நம்பி வாழ்க்கையை தொடங்கணும். சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது, போராட்டத்தை பார்க்கக்கூடாது. ஏன் கூட ஒருவர் இருக்கிறார், அல்லேலூயா, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடங்கணும். இந்த வருஷத்தில் 2025ஆம் ஆண்டை நம்ம தொடங்க போகிறோம். நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் மாறப்போகிறது. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதுனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால இன்னும் பலத்த அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க நன்மைகள் நடக்கும். உங்களுடைய சரீர சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே மாறும். உங்களுடைய எல்லைகள் விஸ்தாரமாகும். நீங்களும் வாழ்ந்திருப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள். என் ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி சாட்சி சொல்லுவீர்கள். அல்லேலூயா. கடவுள் அதை செய்வார். ஆனால் ஒன்று, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். ஏசப்பாவை மறந்துடக்கூடாது. நான் பல ஜனங்களை பார்த்துருக்கிறேன். 2014ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கி 2024ஆம் ஆண்டு வரைக்கும் முழு நேர ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். பல கிராமங்களில், தமிழ்நாட்டில் 23 மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டம் இருக்குது? 38 மாவட்டம். 38 மாவட்டத்தில் 23 மாவட்டங்களில் நான் போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுருக்கிறேன். பல தரப்பட்ட மக்களை பார்த்துருக்கிறேன், பல கிராம மக்களை பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் வருவாங்க, ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வருவாங்க. பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு என் கடன் பிரச்சனையை மாற்றணும் வருவாங்க. ஜெபம் பண்ணுவோம், கடன் பிரச்சனை மாறிடும், அதோடு போயிடுவாங்க. வியாதியோடு வருவாங்க, ஜீவனுக்கு போராடிட்டு வருவாங்க. ஜெபம் பண்ணுவோம், சரியாயிரும், உடம்பு நல்லாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரை பக்கம் பார்க்க போயிடுவாங்க. எப்பயாவது நம்மளை பார்த்தாங்கன்னா வணக்கம் வைப்பாங்க. அல்லேலூயா. அப்படி இல்லை, கடவுளை என்ன பண்ணுறது, ஒரு ஊருகா மாதிரி நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. அவர் நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம கூட எப்போவுமே இருக்கணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எப்போவுமே அவர் உங்கள் கூட இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு உங்கள் வாழ்க்கையில் வரவே முடியாது. இன்றைக்கி வியாதி, இன்றைக்கி நோய், ஜனங்களுடைய வாழ்க்கை எங்கே பார்த்தாலும் கண்ணீர், எங்கே பார்த்தாலும் கவலை, இதெல்லாம் யார் தான் கொடுக்குறா? பிசாசு தான் கொடுக்குறான். அவன் போகணும், நம்ம வாழ்க்கையில் போகணும்னா, இருள் போகணும்னா என்ன ஆகணும்? வெளிச்சம் வரணும். இருள் போகணும்னா என்ன ஆகணும்? அப்போ வெளிச்சமாகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருந்தார்னா உங்கள் வாழ்க்கையில் இருள் இருக்குமா? நார்வேன்னு ஒரு நாடு இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாட்டில் நைட்டே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அது பூமியினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறதுனால அங்கே இரவே கிடையாது. 24 மணி நேரமும் எப்படி தான் இருக்கும்? சூரியனாகவே தான் இருக்கும். பகல்லாம் நல்ல வெளிச்சமாக இருக்கும், நைட் நேரத்தில் கொஞ்சம் நார்மல் வெளிச்சத்தில் இருக்கும். ஆனால் இருட்டே அங்கே என்ன பண்ணாது? கிடையாது. ஏன் அங்கே இருள் இல்லை? அங்கே எப்பொழுதுமே சூரியன் என்ன பண்ணுது? உதிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ நமக்கு எப்படி இந்தியாவில், அமெரிக்காலெல்லாம் வித்தியாசமாக காலை பகல்லாம் வருதுல்ல, அங்கே இருக்கிற மக்களுக்கு நைட்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா அங்கே நைட்டே இல்லையே, இருந்தால் தான் அவங்களுக்கு தெரியும். அவன் வெளியே ஊருக்கு வந்தால் தான் தெரியும். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசு என்கிற அந்த வெளிச்சம், இந்த வார்த்தை என்கிற வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்த பிரதர், ஒரு நாள் ஜெபம் பண்ண பிரதர்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்த அன்னைக்கு வெளிச்சம் இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ண வீட்டில் போய் ஜெபம் பண்ண திங்கக்கிழமை அன்னைக்கு வெளிச்சம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஜெபம் பண்ணால் அந்த வெளிச்சம் என்ன ஆயிரும்? ஆஃப் ஆயிரும். இந்த லைட் ஆஃப் பண்ண மாதிரி ஆஃப் ஆயிரும், இருட்டாக தான் இருக்கும். அப்புறம் திருப்பி அந்த லைட்டு போட்டால் தான் என்ன ஆகும்? வெளிச்சம் வரும். வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருள் என்ன ஆயிரும்? போயிடும். அதை தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் செஞ்ச நன்றிகளை நினச்சி பாருங்கள். இந்த புது வருடம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமையப் போகிறது. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த புதிய ஆண்டு தெய்வீக இளைப்பாறுதலின் ஆண்டு, இயர் ஆஃப் டிவைன் ரெஸ்ட். ஒரு பெரிய இளைப்பாறுதலை தேவன் நமக்கு தரப்போகிறார். எப்போ தெரியுமா நம்ம இளைப்பாறுதல் அடைவோம்? நம்ம நினச்சதெல்லாம் வாழ்க்கையில் நடந்த பிறகு தான் என்ன பண்ணுவோம்? ரிலாக்ஸாக இருப்போம். அதுதான் வருகிற ஆண்டு நம்மளுக்கு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது. நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் வராத நன்மைகள் எல்லாம் வந்து தேவன் உங்களோடு கூட இருக்கிறதை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்க போகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமது நாமத்தை உயர்த்தி கனப்படுத்துகிறோம். இந்த நாளிலே, இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் சமூகத்துக்கு வந்து உங்களை துதித்து உங்களை ஆராதனை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்து உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரின் மீதும் இந்த நன்றி அறிதலுள்ள அந்த அபிஷேகத்தை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நாங்கள் இன்னும் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரின் மீதும் உடைய வார்த்தையின் அபிஷேகம் இறங்குவதாக, வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இருளும் மறைவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.